வணக்கம். அதிமுகல இன்னைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ஓயாம எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல நாங்க வரேங்க அப்படின்னு சொன்னா கூட சட்டை பண்ணவே கிடையாது. ஆனா இன்னைக்கு எல்லாருமே நீங்க வாங்கண்ணே, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே, வாங்கண்ணே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஓயாம கூட்டுறத நம்ம இங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அதிமுக, பாஜக இந்த கூட்டணிக்குள்ள நம்பி யாரும் வர்றதுக்கு தயாராவே இல்லங்க. கள நிலவரப்படி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இதுதான் உண்மையான விஷயம். இருக்கிற கட்சியில எப்படி வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல உள்ள யாருமே வர்றதுக்கு தயாரா இல்ல. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி நம்பி உள்ள வர்றதுக்கு யாருமே தயாராகவே இல்ல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒற்றை நபர் தான் இந்த அதிமுகவை உருக்குலைய வச்சுட்டு இருக்கிறாரு. இந்த அதிமுகவை சீர்கெட்டு நிக்கிறதுக்கு காரணம் இந்த எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி இருந்தா நாங்க உள்ளவே வரமாட்டோம் அப்படின்னு டிடிவி தினகரும் ஓபிஎஸும் குறிக்கோளா இருக்கிறாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துல நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்தாங்க. இப்போ ஓபிஎஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு நான் தரேன், நான் வரேன், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், நான் எந்த இதுவும் முன்னுரிமை வச்சு நான் வரவே இல்லை, என் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க பதவி கொடுத்தா போதும், எனக்கு நீங்க பதவி கொடுக்க வேணாம், அதிமுக ஒன்றிணையணும், இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள், அதுக்காகவே நான் வரேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடினாரு. ஒரு படி மேல போயிட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இபிஎஸ் உங்க காலில் கூட விழுறதுக்கு நான் தயாரு, ஆனா அதிமுகவை இப்படி சதைச்சிடாதீங்க, ஒண்ணு சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமா வந்து என்ன பண்ணாங்கன்னா கோரிக்கை வச்சாங்க. அப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அடப்பப்பா வேற வேலை கிடையாது, இவங்க எப்பவுமே இப்படிதான் கூவின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அசட்டை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் உள்ள வரணும், டிடிவி தினகரன் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுன்னு கெஞ்சுறாங்க. நீங்க ஓபிஎஸ் அவர்களை இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சின்னதா எதுனா சொல்லிட்டா உடனே முன்னடிச்சுக்கிட்டு வருவாங்க விமர்சிக்கிறதுக்கு. ஆர்பி உதயகுமாரா இருக்கட்டும், ஜெயக்குமார் அண்ணா அவர்களா இருக்கட்டும், இன்னும் மற்ற பலர் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. ஆனா இன்னைக்கு ஓபிஎஸ் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு தயங்குறாங்க, டிடிவி தினகரன் விமர்சிக்கிறதுக்கு தயறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே கூட்டணிக்குள்ள வரணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாதான் நமக்கு பலம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்துட்டாரு, உணர வச்சிட்டாங்க. பாஜக என்ன பண்ணிச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க நீங்க கட்சிக்குள்ள இவங்களை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஓகே, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அவங்க என்டிஏ கூட்டணிக்கு ஸ்ட்ராங், அவங்க இருந்தாதான் தென் மாவட்டங்கள்ல நம்ம கவர் பண்ண முடியும். ஏன் உங்களுக்கே அவங்க உள்ள வந்தாதான் தென் மாவட்டங்கள்ல நீங்க வந்து எம்எல்ஏ ஆக முடியும். அப்படி இருக்கச்ச நீங்க எதுக்கு அவங்களை வந்து தடுக்கிறீங்க? என்டிஏ கூட்டணியில அவங்க ஒரு 10ஓட 11 இருந்துருவாங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ரொம்ப என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி. ஆமாங்க கரெக்ட் தான், ஒரு வகையில வந்து டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் கூட்டணிக்குள்ள வந்தா அது நமக்கு கொஞ்சம் பலம் தான், நம்ம கட்சிக்குள்ள தானே சேர்த்துக்க மாட்டோம், கூட்டணிக்குள்ளேயே கூட்டணிக்குள்ள வந்து நமக்கு பலம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆலோசனை சொன்னாங்க. அதனாலதான் இதே ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கும் போது கூட ஜெயக்குமார் அண்ணன் விமர்சிக்கவே இல்லை. இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்க கூட்டணிக்குள்ள ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா அவர் ரொம்ப சூசகமா பதில் சொல்றாரு, ஆமாங்க நிச்சயமாங்க இவங்க எல்லாம் வேணுங்க, ஏன்னா இன்னைக்கு திமுக அழிக்கிறதுக்கு எல்லாரும் ஓரணியில இணைனா இவங்க எல்லாம் உள்ள வரணும், பிரிஞ்சு பிரிஞ்சு கிடந்தா அது வந்து அவங்களுக்கு தாங்க ஆதரவு, அவங்களுக்கு தான் சாதகம், அதனால எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிடணும், ஒருங்கிணைந்து திமுகவை எதிர்த்தா நம்ம ஜெயிக்க முடியும், அதனால அவங்க எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் என்ன பண்றாரு, கெஞ்சுறாரு. ஒரு காலகட்டத்துல இதே ஆர்பி உதயகுமார் எப்படி எல்லாம் ஓபிஎஸ் விமர்சிச்சிருக்காரு, டிடிவி தினகரன் விமர்சிச்சிருக்காரு அப்படின்னா காது கூட கூசும், அந்த அளவுக்கு வந்து விமர்சிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு இவங்க எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்தல் வீகம் பயங்கரமா இருக்கு. ஒரு படி மேல போயிட்டு உட்கட்சி மோதல் பயங்கரமா வெடிச்சிருக்கு. ஏன்னா இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை உருகுலைய வச்சிடணும், 2026 பொங்கலுக்கு அப்புறம் அதிமுக அப்படின்ற கட்சி இருக்காது, தாவேக்காவா தான் அதிமுகவா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் நம்பிக்கை கூடாரு. இது மாத்திரம் இல்லாம சேலம் மாவட்டத்துல எடப்பாடி பழனிசாமியோட சொந்த மாவட்டத்துல இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிருக்காங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை காலி பண்றதுல செங்கோட்டையன் அவர்கள் காய்களை சூப்பரா நகர்த்திட்டு வராரு. இது போக ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் தன்னுடைய கூட்டணியில், அதாவது
தாவேக்கா கூட கூட்டணியில சேர்த்துக்கணும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆமாங்க, 2 பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இவங்க தாவேக்கா கூட இணைய போறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. 3வது ஒரு அணி உருவாக போகுது அப்படின்றது கன்ஃபார்மா ஆயிருச்சு. சோ டிடிவி தினகரனும் இதுக்கு வந்து என்ன பண்றாரு, கொஞ்சம் ஆமா விஜய் தலைமையில 3வது ஒரு அணி உருவாறதுல எந்தவித மாற்று கருத்து இல்லையே, உருவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆல்மோஸ்ட் ஓபிஎஸ் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தை கொஞ்சம் லாவகமா தான், அதுக்கு முன்னாடி இந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுதே விஜய் அவர்களை விமர்சிக்காம தான் இவர் என்ன பண்ணாரு, காய்களை நகர்த்திட்டு வந்தாரு. இன்னைக்கும் அதே போலதான் இருக்காரு. ஆக மொத்த இங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகிறதுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ஒரு நல்ல சான்ஸ், அது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இதை பயன்படுத்தி 2026 சட்டமன்றத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமியை ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னா நாங்க எல்லாம் ஓர் அணியில திரள்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஒரு பக்கம் அதிமுக பாஜக என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை வீழ்த்துவதற்கு ஓர் அணியில திரளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவா கைப்பற்றுவதற்கு ஓர் அணியில திரளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு டீம் திரண்டு இருக்கு. இதனிடையில தான் ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் தன்னுடன் கூட்டணியில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே கெஞ்சன்னு கெஞ்சிறாங்க. இந்த பக்கம் இந்த வாட்டி இவங்க வந்து செவி கொடுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா ஒரு காலத்துல இவங்க கெஞ்சி நின்றாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கெஞ்சி நின்றாங்க, கூட்டணிக்குள்ள வரங்க, கட்சிக்குள்ள வரங்க, ஒருங்கிணைஞ்சிருங்க அப்படின்னு. ஆனா இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் போக்குதான் காட்டிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி இருக்கு. இதனிடையில உட்கட்சி விவகாரம் ரொம்ப மோசமா இருந்ததுனால மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 31ஆம் தேதி கூட்ட போறாரு. அங்க உட்கட்சி முதல் பயங்கரமா வெடிக்க போகுது அப்படின்ற ஒற்றை கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. இதெல்லாம் சுத்தி வைக்கும் பொழுது இப்போ அதிமுக ரொம்ப வீக் ஆயிருச்சு, என்டிஏ கூட்டணி ரொம்ப ரொம்ப வீக் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு பார்வையில தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் தன்னோட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் அழைப்பு எடுக்கிறாங்க. இதை பத்தி உங்க கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.